கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாட்களும் கூட இந்த மகிமை டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களும் கூட நான் வேதத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லோரும் அதற்காக நான் கண்களை மூடி நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம். அன்புலே சபா, இந்த நாட்களும் கூட ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்ன விதமான பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கூட இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ குணமாக்கி அழிவுக்கு தப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தர் தான் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசக்கூடிய அடியான நீர் மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரை பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன், உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொண்ட தேவன், அடியன் கூட நீ தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களும் கூட வேதத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 61 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்டிலும் கூட நீங்கள் பல விதமான பாடுகளோடு உபத்திரங்களோடு கூட அநேக இடங்களில் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஏதோ இந்த உலகத்தில் வாழ்வதை விட மறித்து விட்டார் கூட நலமாக இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு பயங்கரமான நீங்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இதோ நான் ஒரு தப்பு செய்யவில்லை, ஆனாலும் கூட என் மீது இல்லாமலாக அநேக காரியங்களை குற்றம் சாட்டுகிறார்கள், எவ்வளோ வெட்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், நான் இப்படிப்பட்ட இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நான் நடக்க முடியும் நினைக்கவே இல்லை என்று சொல்லி கூட அநேக இடங்கள் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்கு அன்பானல இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டது, யுவர் சேம் அண்ட் டிஸ்கிரேஸ் ஆர் எண்டட் என்று சொல்கிறது. அவமானம், நீங்கள் இதுவரைக்கும் பட்ட எல்லாதமான அவமானத்துக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வெட்கப்பட்டீர்களோ, எந்த ஜனங்களால் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, உங்களை புரிந்து கொள்ளாதபடி எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை புண்படுத்தினார்களோ, அதே ஜனங்கள் மத்தியில் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான கர்த்தர் பலனை தரப்போகிறார். உங்களுடைய வெட்கத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது, உங்களுடைய அவமானத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக இந்த வசனத்தில் பின்பகுதியை பார்க்கும்போது, யுவர் ஜாய் வில் லாஸ்ட் ஃபார் எவர், எப்பொழுதும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் பட்ட எல்லாதமான வெட்கத்துக்கு துயரத்துக்கு அவமானங்களுக்கு பதிலாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் கூட அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு வரப்போகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தரப்போகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய உங்களுக்கு தரப்போகிறார். அப்போ ஏற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 29:22 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அநேக கடன்காரர்களை கண்டு ஓடி இருக்கலாம். இதோ இந்த மனிதன் வாரானே, இவன் மத்தியில் நம்ம என்னத்தை பேசுவது என்று சொல்லி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு குறுகி போய் நாட்களை கடத்தியிருக்கலாம். இனி உன் முகம் செத்து போவது இல்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு ஒடுங்கி ஊரெல்லாம் விட்டு அநேக இடங்களை பார்க்கும் பொழுது, கடன் பிரச்சனையானால் வீட்டை விட்டுலாம் நான் ஊரை விட்டே ஓடி நான் வெளியில் வந்து இருக்கிறேன் ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோ வியாதியின் கொடுமையினால் என் உறவினர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டு நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பில் நிந்தை, இதோ என்னால் படிக்க முடியல, ஒரே அவமானமாக இருக்கிறது என்று நான் நிறைய சொல்வது உண்டு. வேலைக்கு போனால் அங்கேயும் எனக்கு சரியான நிரந்தரமான வேலை இல்லை. இதோ திருமணத்திலும் அடுத்தடுத்து ஒரே தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலனை கர்த்தர் தரப்போகிறார். இன்று வேதாகமத்திலிருந்து ஒரு 2 பேரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக யோசேப்பு குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஏசாயா 41:11 முதல் 13 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, அதில் 10ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், இம்மட்டும் நான் உன்னை தாங்கினேன், இனிமேல் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இனிமேல் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் சொல்கிறார். இது வரைக்கப்பட்ட வெட்கத்துக்கு பதிலாக நானே உன்னை பலப்படுத்துவேன், நானே உனக்கு சகாயம் என்று கர்த்தர் சொல்கிறார். 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள், உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள், உன் தேவனாயிருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் துணையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது வரைக்கும் எல்லா ஜனங்களும் நம்ம புரியாமல் வெட்கப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்மளை பார்த்து எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்கள் கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் செய்யாத தப்புக்காக எப்படி நான் அலைந்து கொண்டிருக்கேன்னு நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலனை கர்த்தர் சொல்கிறார். கோர்ட்டு கேஸில் ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். அநேக பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். நீங்கள் பட்ட எல்லாதமான அவமானத்துக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வேதாகமத்திலிருந்து யோசேப்புடைய நாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோசேப்பு பாருங்கள், அவருடைய வாழ்க்கை குறித்து எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனாலும் ஆதியாகமம் 39:9 வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு யோசிப்பு சொல்லதை பார்க்குறோம். பிரியமானல்ல, இந்த யோசிப்புடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று. அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அவன் நிந்திக்கப்பட்டு கடைசியில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறுகிறார்கள். எந்த அளவுக்கு நான் பெரிய அளவில் வரும்னு சொல்லி அவர் சொப்பனம்லாம் பார்க்குறாரு. ஆனால் அவங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கே அவங்களால சகிக்க முடியல. அவங்களுக்குலாம் பொறாமை உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இவன் சொப்பனம் பார்க்குறான்னா இவன் காலில் நம்ம போய் விழுறதா? அது எப்படி நடக்கும்? அதே போல் நம்ம மாத்திரம் இல்லாமல் நம்ம அம்மா அப்பாவும் இவனை பணிவாங்களா? இவன் அந்த அவ்வளோ பெரிய ஆளா? இவன் உயிரோடு இருந்தால் தானே அது நடக்கும். இவனை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி இவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அந்த ரத்தப்பள்ளி நமக்கு வேண்டான்னு சொல்லி அவனுடைய அங்கேயே மாத்திரம் எடுத்துக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா 20 வெள்ளி காசுக்காக இஸ்மாயில் இடத்துல விற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அடிமையாய் புறப்பட்ட அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். பிரியமான நம்மளும் கூட அவன் கண்ட சொப்பனங்களை பாருங்கள், எல்லாருமே அவன் காலில் விழுறது மாதிரி, எல்லாருமே அவனை பணிந்து கொள்வது மாதிரி சொப்பனம் பார்க்குறான். ஆனால் நடக்கிறது பாருங்கள், சொந்த ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு அந்நிய தேசத்தில் ஒரு அடிமையை போல போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நடந்தது என்ன? அந்த இடத்துல பாருங்கள், போத்திபார் என்பவர் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கிறதே, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு அவனை அந்த வீட்டுக்கு ஒரு விசாரிப்புக்காரனாக வைக்கிறான். நீ தான் அந்த வீட்டுக்கு விசாரிப்புக்காரன், எல்லாமே நீ தான் பார்த்துக்கிடணும், நான் சும்மா பேருக்கு தான் அந்த வீட்டில் இருக்கிறேன், நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும்னு சொல்லி அவனை ஒரு அதிகாரியாக வைக்கிறார் வீட்டுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கூட பாருங்கள், ஒரு சோதனை வருகிறது. போத்திபாருடைய மனைவி பாருங்கள், அவனை நோக்கி பாவம் செய்யும்படியாக அழைக்கிறாள். ஆனாலும் கூட அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பொழுதுதான் இந்த வசனத்தை சொல்கிறார், இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்கள், அந்த வீட்டில் அந்த நாட்களில் எல்லா அதிகாரத்துமே கொடுத்திருக்கிறார். மனைவியாகிய உன்னை தவிர எல்லா அதிகாரமும் எனக்கு என் எஜமான் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த எஜமான் கூட வீட்டில் இல்லை, நினைச்சா தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட வானத்தும் பூமி படைத்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மனிதர்கள் யார் பார்த்தாலும் சரி, பார்க்கட்டாலும் சரி, அந்த ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு சொல்லி கர்த்தருக்கு மாத்திரம் அவன் பயந்து நடந்தான். அப்படி கர்த்தருக்காக பயந்து நடந்து பாவத்தை செய்யாமல் ஓடினனால கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? அவனை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. அவன் தான் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டார் போத்திபார். ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த ஜெயிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த ஜெயிலும் கூட அநேகர் அவன்கிட்ட வந்து சொப்பனங்களை நாங்கள் இப்படி பார்த்தோம், இதுக்கு அர்த்தம் சொல்லுவீங்களான்னு சொல்லி அவரை தேடி வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த ஜெயிலும் கூட கர்த்தர் உயர்த்துக்கிறார். பிரியமானல்ல, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாராவது நம்மளை கேவலப்படுத்தும் போது, அவமானத்தை கொடுக்கும் பொழுது, நிந்திக்கும் பொழுது, இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி இதெல்லாம் விட்டுட்டு நான் பேசாமல் போகிறேன்னு சொல்லி நம்ம ஓடிடும். ஆனால் அந்த யோசிப்பை பாருங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லி அவளை பிரியப்படுத்தினான். ஆனால் பிரியப்படுத்தினவருக்கு நடந்தது பாருங்கள், ஜெயில் தண்டனை. கடைசியில் பாருங்கள், ஆனாலும் கூட ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. என்ன கடவுள்னா அவருக்காக பயந்து நடந்தேன், நீ ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்களே, இனிமேல் அந்த ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்லலை, அவரோடு கூட இருந்தான். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆனால் ஒரு நாள் பார்வோன் ராஜாவுக்கு அவனுடைய காரியங்கள் எல்லாம் தெரியப்படுத்தினான். கடைசியில் பாருங்கள், அவன் என்ன நடந்தது, அந்த எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அதிகாரியாக மாற்றி நாம் பார்க்கிறோம். கடைசியில் பாருங்கள், அந்த பார்வோன் ராஜா அந்த யோசேப்ட ஒரு தடவை வந்து கேட்குறாரு, எத்தனையோ பேர்ட்ட ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக சாஸ்திரிகள், பெரிய பெரிய படித்தவங்க, மந்திரவாதிகள் யார் யாரெல்லாமோ வந்து பார்க்குறாங்க. ஆனாலும் அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் யாராலுமே சொல்ல முடியல. இந்த சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜெயிலில் இருக்கிற யோசேப்பை குறித்து அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த யோசேப்பை கொண்டு வராங்க. அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே, அர்த்தத்தையும் சொன்ன உடனே, ஆதியாகமம் 41, 38, 39, 40, 41 வசனத்தை பாருங்கள். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி, இந்த இதுக்கு பொறுப்பாக சரியான ஆள் நீதான்ப்பா, இந்த எகிப்து தேசத்துக்கு நீ தான் அதிகாரியாக இருக்கணும். 7 வருஷம் பஞ்ச காலம், அதில் அதே போல் 7 வருஷம் செழிப்பான வருஷம், இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி நமக்கு தேவை. இப்படிப்பட்ட தேவாவியை பெற்ற உன்னை போல ஒரு மனுஷன் கிடையாதுன்னு சொல்லி அவனை அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக கட்டமாச்சுக்கார். தன் கையில் உள்ள மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்கு வயசு எத்தனை
என்ன தெரியுமா? 30 வயசு பிரியமானவர்களே. அந்த 30 வயசில் பாருங்கள், எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அவனை அதிகாரியாக மாற்றினார். காரணம் என்ன? ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தவறு செய்யக்கூடாது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்ட்டு கர்த்தரை மாத்திரம் அவனை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கடைசியில் பாருங்கள், கர்த்தர் அவனை எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாக மாற்றினார். நீங்களும் கூட இந்த ஆண்டருக்கு மாத்திரம் பிரியமாக நடக்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் மயப்படுத்தும் போது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கும்போது, இந்த உலகமே நம்மளை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள கூட போடுவாங்க, ஏன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். பிரியமான இந்த யோசேப்பு வாழ்க்கையிலும் கூட அப்படி தான். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதுன்னு வேதம் சொல்லிக்கிறது. கர்த்தருக்கே காத்திருந்தான். கடைசியில் பாருங்கள், அந்த ஆண்டவர் அவனை உயர்த்தி எகிப்து தேசத்துக்கே அவனை அதிகாரியாக மாற்றினதை பார்க்கிறோம். நீங்களும் கூட இது வரைக்கும் சிறை அனுபவத்தில் கூட வந்திருக்கலாம். இது வரைக்கும் அநேகர் உங்களை அவதூறாக பேசியிருக்கலாம், யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்காங்கன்னு சொல்லி. அந்த போத்திபாருடைய மனைவி சொன்னது தான் நம்பினாங்க. காரணம் என்ன? அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது, பணமளவு இருந்தது, அவள் சொன்னது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவனத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் கடந்தது பாருங்கள், நாட்கள் கடந்தது. கர்த்தர் மனுஷன் பார்க்குற விதமாக பார்க்குற தேவன் இல்லை, இதயத்தை பார்க்கிற தேவன். அவன் எவ்வளோ உண்மையாக எனக்காக பயபக்தியாக இருந்தான்னு சொல்லி கடைசியில் பாருங்கள், அவனை எகிப்து தேசத்துக்கே கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். உங்களும் கூட கர்த்தர் அப்படியாக உயர்த்த போகிறார். இதோ என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லைன்னு நினைக்கலாம், உங்களை அநேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். பக்தன் யோபுவை குறித்து நான் பார்க்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்கிற ஒரு மனுஷன், அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறான். எப்படிப்பட்ட சாட்சி? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். அவனை போல ஒரு மனுஷனும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகுந்த பெர்ஃபெக்டான ஒரு மனுஷனாக இருக்கிறான். பெரிய கோடீஸ்வரன் கூட, கிழக்கிந்திய புத்தர்களே ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். அநேக பாருங்கள், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பையங்க வீட்டில் விருந்து நடக்குமா. அது 3 பிள்ளைங்களும் போவாங்களாம், எல்லா பசங்களும் வருவாங்களாம். ஒரு வீட்டிலேருந்து நல்லா ஜாலியாக எல்லாரும் உட்காந்து டெய்லி அவங்க விருந்து கொண்டாடிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குது தெரியுமா? பிசாசானவன் பாருங்கள், பொல்லாத பிசாசுடைய வேலையை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன் என்று வேறு ஒன்றுக்கு வரமாட்டான். நம்ம வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிந்தையை கொடுக்கணும், அவமானத்தை கொடுக்கணும் தான் அவனுடைய வேலை. இந்த வாழ்க்கையில் பாருங்கள், யோபு எவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் ஒரு நாள் பிசாசு ஆண்டவரத்துலேருந்து பெர்மிஷன் கேட்குறான். நீர் இவ்வளோ செல்வத்தை ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொடுத்தா யார் தான் அவன் பின்பற்ற மாட்டான், எல்லாத்தையும் எடுத்து பாரோம், அவங்க மறுதளிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுதாரு, நீ என்னன்னாலும் பண்ணிப்பார், ஆனால் அவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுதாரு. கடைசியில் பாருங்கள், ஒரு வேலைக்காரங்க ஓடி வராங்க, உங்களுடைய ஆடு அழிஞ்சு போச்சு, ஒட்டகம் அழிஞ்சு போச்சுன்னு அடுத்தடுத்து இடி மேலே இடி விழுந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு சம்பவம், எல்லாமே துயர சம்பவம். ஆனால் கடைசியில் பிள்ளைங்க கூட எல்லாருமே ஒரு வீட்டில் விருந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே மரிச்சு போயிட்டார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே யோபு 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், கடைசிக்கு முந்தின வசனத்தில், நிர்வாணியாக என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாக விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது எல்லாச்சும் யோபு பாருங்கள், ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் குறித்து குறை சொல்லவே இல்லை. இன்றைக்கி யோபு எதை அதிகமாக பாவம்னு சொல்கிறார் தெரியுமா? கர்த்தரை குறித்து மாத்திரம் ஒரு நாள் நம்ம விரோதமாக பேசக்கூடாது, அவர் முறுமுறுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்தார். தன் பிள்ளைங்க கூட ஒரு வேளை ஆண்டவர் முறுமுறுத்திருப்பாங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா சர்வாங்க தகன பலிகளை பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிறார். என் பிள்ளைங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து குறித்தோ, நம்முடைய ஆண்டவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறித்தோ ஒரு நாள் நம்ம படைத்த ஆண்டவரை குறித்து நிந்திக்கிறத அவர் விரும்பவில்லை. ஒரு நாள் கூட தூசிக்கவே கூடாது. கர்த்தருக்கு அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி. அதனால் அவர் தூசிக்கவே இல்லை. 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், யோபு 2ஆவதுல மனைவி வாரா, அவன் உடம்பு ஃபுல்லாக பருக்க கற்கள், வியாதி, நாற்றம் எடுக்குது, பெரிய கோடீஸ்வரன், ஆனால் துணி கூட இல்லாமல் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவனை மனைவி வந்து சொல்கிறாரு பாருங்கள், அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னும் மாயாவுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும். நல்லா 4 வாரத்தை ஏசிட்டு செத்து தொலைண்டேதனையா, இன்னும் கடவுள்னு என்னையா, எல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடு போயிட்டு ஒட்டகம் போயிட்டு பிள்ளைங்களும் போயிட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கும் கூட அந்த யோபு மிகுந்த பயபக்தியோட கூட சொல்லுதாரு, பைத்தியக்காரி பேசுவது போல நீ பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை ஒரு வார்த்தை கூட ஒரு முறுமுறுக்கவே இல்லை. பிரியமானவர்களே, கடைசியில் நடந்தது என்ன? நண்பர்கள் 3 பேர் அவரை பார்க்க ஒவ்வொரு தேசத்துலேருந்து வராங்க. எல்லாருமே வந்து அவருக்காக துக்கம் கொண்டாடுறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இல்லாமல் ஏச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் பெரிய ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அதனால தான் ஆண்டவர் இந்த அளவுக்கு அவனை சிக்ஷிக்கிறாரு, இவன் தப்பு பண்ணலைன்னா ஆண்டவர் இந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாருன்னு சொல்லி எல்லாருமே அப்படியே ஆறுதல் சொல்கிற மாதிரி அவரை குத்துற மாதிரி பேசுகிறாங்க. கடைசியில் பாருங்கள், அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். மிகுந்த வேதனைப்படுகிறத நான் பார்க்குறோம். யோபு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்பொழுது, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை விசனப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள், 10 தடவை என்னை நிந்தித்தீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறான்.
பிரியமானவர்களே, எந்த மட்டும் இன்னும் என்ன நீங்கள் ஏசிக்கிட்டே இருப்பீங்க, என்ன மட்டும் இன்னும் என்னுடைய வார்த்தைகளால் என்னை நொறுக்கிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவன் மிகுந்த துயரத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லுறது நம்ம பார்க்குறோம். ஆம் பிரியமானவர்களே, அடுத்ததாக யோபு 19 அதிகாரத்தில் 14 வசனத்துலேருந்து 22 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் கூட என்னை மதிக்கவில்லை, என்னை அசட்டை பண்ணிக்கிறார்கள். என் வீட்டு வேலைக்காரங்களை கூப்பிடுதேன், யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரங்க யாருமே என்னை எட்டி கூட பார்க்கல, எல்லாருக்கும் நான் தூரமானேன், என் சிநேகிதர்களும் என்னை அருவருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே சுற்றி பாருங்கள், ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஆள் கூட இல்லாதபடி எல்லா வழிகளுமே அடைபட்ட ஒரு இதாக இருந்தது. ஆனாலும் கூட அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மிகுந்த பிரச்சனை, வேலைக்காரங்க யாருமே மதிக்கலை. அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும்போது அவன் தூரத்துலேருந்து வரும்போது எத்தனை ஜனங்கள் அவனுக்காக வரவேற்புக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கோ அவனுடைய நிலைமையை பார்த்து யாருமே பதில் கொடுக்கல, எல்லாருமே அசட்டை பண்ணுறாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தில். ஆனாலும் கூட அவன் ஒரே ஒரு வார்த்தை யார் மேலே நம்பிக்கையாக தெரியுமா? கடைசி வரைக்கும் கர்த்தரையே தான் நம்பிக்கையாக கொண்டு தான். கர்த்தாவே நான் உண்மையை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோது வெக்க முடியாதபடி செய்யன்னு சொல்லி தாவீது சொன்னது போல இவனும் ஆண்டவர் மீது உறுதியாக அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். இந்த மாம்சம் எல்லாம் அழுகி கெட்டு போய் சாக கிடக்கிறான். ஆனாலும் கூட அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோபு 19 25 வசனம் 26 27 பார்க்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று. பாருங்கள், பழைய ஏற்பாடு எத்தனை வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டுடைய வரியை குறித்து எவ்வளோ அழகாக திட்டவட்டமாக சொல்லிக்கிறா பார்த்தீங்களா? இந்த மாம்சம் எல்லாம் ஒரு நாள் எப்படினாலும் மண்ணுக்கு தான் போகுது, ஆனாலும் கூட என் தேவனை நான் பார்ப்பேன், அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. எவ்வளோ ஒரு இதாக சொல்கிறான் பாருங்க, வைராக்கியமாக. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, அதே இடத்துல அவர் உங்களை தலைநிமிர்ந்து நிறுத்தப் போகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். என் சத்துருக்கள் முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொன்னது போல உங்களும் கூட கர்த்தர் அப்படியாக உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியில் உயர்த்த போகிறார். நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்களுடைய போராடினவர்கள் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தலையாக பலனை கர்த்தர் தரப்போகிறார். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? யோபு 42 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. இந்த மனிதன் தடுத்துட்டாங்க, அந்த மனிதன் தடுத்துட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதம் அப்படி பயிற்சி நம்ம நினைக்க வேண்டாம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நம்மளை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். தாயின் கருப்பத்தில் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறும். பிரியமானவர்களே, கடைசியில் நடந்தது பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை கர்த்தர் 2 மடங்காக கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் பாடுகளும் கூட அவன் செய்கிறது என்ன தெரியுமா? தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுறான். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், தீமை செய்ததற்கு நன்மையை செய்யுங்கள், ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தை திருப்பி காட்டுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நமக்கு முன்மாதிரியாக காமிச்சார். சிலுவையில் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, நமக்கு வரக்கூடிய நிந்தைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் சகிக்கிறார். ஆனாலும் கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்பதை அறியாது இருக்கிறார்கள். உங்களை பார்த்து அநேகர்கள் காரி துப்பலாம். இயேசு கிறிஸ்துவை துப்பினார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், அதே போல் தலையில் கொட்டினார்கள். பாருங்கள், கைகள் ஆணி கால்கள் ஆணி அடைகிறார்கள், சாபமான முள்முடியை தலை மீது வைக்கிறார்கள். ஆனாலும் கூட அவங்களும் கூட கர்த்தரை மன்னித்து ஜெபிக்கிறார். நாமும் கூட நமக்கு விரோதமாக அநேகர் நமக்கு ஆணி அறையலாம், இல்லாத போலாமல் சொல்லி அநேக காரியங்களை இழிவாக பேசலாம். அவங்களுக்காக ஜெபிங்கள், அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுத்து 2 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவனுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் அதுக்கு பிறகு தான் தேடி வராங்க. தங்களால் முடிஞ்ச அளவு நம்ம கொடுத்து உதவி செஞ்சு சொல்லி எல்லாரும் பொருளை கொடுத்து உதவி செஞ்சு கடைசியில் அவனுக்கு மறுபடியும் குழந்தைங்க பிறக்கிறாங்க. யோபுக்கு பிறந்த குழந்தைகளை போல சௌந்தரியமான அழகான பெண்களை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். அழுகி போன நாத்தம் எடுத்த அந்த சரீரத்திலேருந்து மறுபடியும் ஒரு சந்ததியை உருவாக்க பண்ணி கர்த்தர் மறுபடியும் பாருங்கள், தன் பிள்ளைகளோடு கூட 140 வருஷமா அதுக்கு பிறகு உயிரோடு இருந்து பரிபூர்ணம் உள்ளவராக அவர் மரித்தார் என்று நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் இழந்திருக்கலாம். வெக்கப்பட்டனை அவமானப்பட்டனை எந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்த போகிறார். வெக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே, வெக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். பிரியமானவர்களே,
வெக்கப்பட்ட தேசத்தில் எப்படி யோசிப்பு கத்தர் உயர்த்தி எந்த நண்பர்கள் அவன் வேண்டான்னு சொல்லி கொல்லக்கூடிய அளவுக்கு போனாங்க. ஆனால் அதே சகோதரர்கள் தான் கடைசியில் தேடி அவங்ககிட்ட சாப்பாடுக்காக கையேந்து நிற்கக்கூடிய நிலைமை கத்தர் உருவாக்கினார். ஆனாலும் கூட அவன் எல்லாத்தையும் மன்னிச்சு மறுபடியும் கண்கள் கலங்கி அழுது கொண்டு எல்லாத்தையும் சேர்க்குறான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கி நான் இந்த நாட்டிலும் கூட இந்த டிவி நிகழ்ச்சி மூலமாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெக்கப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டு என்னுடைய வாழ்க்கையில். என் வாழ்க்கையே ஃபுல்லாக வெக்கப்பட்டது. ஒரு மனுஷனுக்கு முதலாவது என்ன தேவை? பேசிக்காக படிப்பு தான் முக்கியம். நானும் கூட அப்படி தான் என் வாழ்க்கையில் புற மதத்திலிருந்து ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடைசியில் எப்படியாவது ஒரு நல்ல படிப்புன்னு சொல்லி பிஃபார்ம் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். 4வது வருஷம் படித்து முடிக்க போகிற நேரத்தில் இன்னும் 4 வருஷம் முடிக்க போகிறோம், இனிமேல் வெளிநாட்டில் போய் 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட படித்து முடிக்க போகிற நேரம் அநேகர் எனக்கு உதவி செய்தார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த படிப்பை நான் முடிக்க போகிற லாஸ்ட் 1 மந்த் இருக்கும்போது காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் படித்ததெல்லாம் வீணாக போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டேன். என்னுடைய புற மதஸ்தர்கள், என்னுடைய வீட்டில் எல்லாருமே ரசிக்கப்படாதவர்கள், உறவினர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பையன் ஊழியன்னு போகும்போதே தெரியும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சும்மா இருக்காங்க, இவன் ஊழியன்னு போகும்போது தெரியும் எங்கேயோ போய் முட்டி மோத போகிறான்னு சொல்லி தெரியும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ மறுபடியும் மொட்டை எடுத்துகிட்டு நம்ம இதுக்கே வந்துரு, உன்னை நம்ம கடவுளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ என்னை கன்வென்ஸ் பண்ணாங்க. பிரியமானவர்களே, அந்தளவுக்கு நான் வெக்கப்பட்ட நாட்கள் உண்டு. அடுத்ததாக ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? 2வது வேலை. சரி, படிப்பு தான் நமக்கு இப்படி ஆகிப்போச்சு, கடைசி முடிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு, நீ வெளிநாட்டுக்கு போக முடியாது, வேலைக்காவது போகணும்னு சொல்லி போனேன். அந்த நேரத்தில் அந்த சகோதரர் ஊழியத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நீங்கள் வேணால் வாரீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ ஊழியத்தை நம்ம செய்வோம், கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் ஊழியத்தில் ஒரு 5 வருடமாக ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் இணைந்து நான் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியில் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு காரியத்திற்காக அந்த ஊழியத்தை விட்டு நான் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஸ்தாபகரும் யாருமே கூட ஏன் நீ வரல என்ன யாருன்னு சொல்லி நீ யாருமே திரும்ப வாங்கன்னு சொல்லி யாருமே கேட்கல. அப்போ கர்த்தருடைய சித்தம் நினச்சி நானும் அப்படியே வெளியில் வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், காணாமல் கூட ஒரு ஆட்டை கூட நம்முடைய ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனை பார்க்கிற விதமாக அவர் பார்க்கிற தேவன் அல்ல. நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு ஊழியம் முக்கியம். சரி, நமக்கு வேலைக்கு போல கர்த்தர் ஊழியத்தை தந்திருக்கிறார் நினச்சிக்கிட்டு நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு ஊழியத்துலையும் சரியாக நிற்க முடியல. கடைசியில் பார்த்திங்கன்னா, சரி இனிமேல் நம்ம திருமண வாழ்க்கை நல்லபடியாக முடித்து நல்லபடியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் கூட பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கையிலும் கூட பார்த்திங்கன்னா வெக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லார் வாழ்க்கையிலுமே வில்லனுக்கு வருவாங்க, எதிரிகள் வருவாங்க. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருத்தர் வந்தார். அவர் சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பதவி எல்லாம் இருக்குது. கடைசியில் என் குடும்பத்தையே ரொம்ப சின்னாபனமாக ஆகிட்டார். நானும் எவ்வளவோ மற்ற மனிதர்களுக்கு போல் நானும் கூட நினச்சேன், புறமதத்துலேருந்து வந்திருக்கிறோம், ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தின்படியே நடக்கணும்னு சொல்லுதில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய புயல் வந்து ஒரு மனிதன் மூலமாக கடைசியில் சின்னப்பனமாக லைஃபே மாறி போச்சு. அந்த இடத்துல நான் வெக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். அந்த நேரத்தில் அந்த மனிதரை குறித்து இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிலர்கிட்ட சொல்லும் பொழுதுலாம், அவ்வளோ பெரிய பணக்காரர் போய் சொல்லுவாராயா, நீ என்ன போய் சொல்லலாம், ஏன்னா நீ கஷ்டப்படுற ஏழையான மனுஷன், ஆனால் அவர் போய் சொல்லவே மாட்டார், அவர் கரெக்டாக தான் சொல்லுவார்னு எல்லாருமே அவருக்கு தான் சப்போர்ட்டாக பேசினாங்க. எனக்கு எல்லாருமே விரோதமாக இருந்தார்கள். கடைசியில் அந்த மனித இடத்துல போய் பேசி சண்டை போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா என்னை ஜெயிலுக்குள்ளே கொண்டு தள்ளிட்டார். ஏன்னா இவன் என்ன ரொம்ப மோதிக்கிட்டு இருக்கான், உனக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்னை ஜெயிலுக்குள்ளெலாம் போய் தள்ளினாங்க. நான் அப்பொழுதும் கூட யோசிப்பாக தான் நினச்சி பார்த்தேன். அந்த ஜெயிலுக்குள்ளும் கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சிறையில் இருக்கிறவங்களாம், பாஸ்டர் பிரதர் எனக்காக நீ ஜோம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி அவங்களுக்காக ஜோம் பண்ண சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தா. ஏன் நான் இப்படிலாம் போனேன் ஜெயிலுக்குலாம் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். தப்பு பண்ணுறவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க, எவ்வளோ துணிகரம் தப்பு பண்ணிட்டு வெளியே இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்யாது எனக்கு வாழ்க்கை வேணும்னு கேட்டதுக்காக இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனாலும் கூட பாருங்கள், கடைசியில் இனிமேல் ஒரு வாழ்க்கை இல்லாமல் நம்ம ஊழியமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேலையை பார்த்து போகணும்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்த்து போனேன். ஆனால் கடைசியில் பாருங்கள், அங்கே வேலையிலும் கூட பார்த்திங்கன்னா நான் பிஃபார்ம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே மெடிக்கலில் ஒரு பெரிய மெடிக்கல். அந்த நேரத்தில் என்னை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, பிஃபார்ம் முடிச்சிருக்கேன்னு சொல்லாத, அதான் சர்டிஃபிகேட் அவன் கைக்கு வரலையா, சும்மா ஏமாத்தாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் உண்மையிலே பிஃபார்ம் முடித்தேன், முடிக்கக்கூடிய நேரத்தில் இப்படி காலேஜ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் எல்லோரும் சிரிப்பாங்க, நான் கதை விடுறான் அப்படின்னு சொல்லி. +2ன்னு சொல்லி இனிமேல் பிஃபார்ம் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. எனக்கு ரொம்ப உடைக்கப்பட்டேன். ஆண்டவத்தில் ஜெபம் பண்ணேன். எதிர்த்தாப்புல மெடிக்கல் காலேஜ் டெய்லி எல்லோரும் கோட் போட்டு வரும்பொழுது எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு தரமாக போயிட்டார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையோடு ஜெபித்தது நாட்கள்லாம் உண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்னை ரொம்ப அற்பமாக நீ போய் டீ வாங்கிட்டு வா, இந்த மெடிக்கல் எப்படி சுத்தம் பண்ணு அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக நீ ஒருத்தர் நடத்துவார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான்
அதுக்குன்னு அதே இடத்துல அந்த மெடிக்கலுக்கு கர்த்தர் என்னை மேனேஜராக உயர்த்தினார். எந்த மனிதனை அற்பமாக நினைத்தாரோ எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறான், ஐயா அவனை போய் நான் அந்த அளவுக்கு துன்பப்படுத்திட்டேனா, நீங்கள் தான் அந்த மெடிக்கலை பார்க்கணும்னு சொல்லி என்னை மேனேஜராக கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, வேலையில் கர்த்தர் என்னை உயர்த்தினார். அதுக்கடுத்து நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் படிப்பை இழந்துட்டேனப்பா, நீர் நினைச்சா முடியும், நீர் உயிருள்ள கடவுள், எனக்கு படிப்பை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி என் படிப்பை உனக்கு தரேன், ஆனால் நீ என் ஊழியத்தை செய்வியா அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக சொல்கிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன், எனக்கு படிப்பை மட்டும் தந்திடுறேன், உங்கள் ஊழியத்தை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இழந்து போன படிப்பை கர்த்தர் கொடுத்தார். கடைசி வருடம் மாத்திரம் மறுபடியும் நீங்கள் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லி ரிசல்ட் வந்தது. படித்தேன். திரும்ப எம்ஃபார்மும் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் படிங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எம்ஃபார்மும் நான் படித்தேன். ஆண்டுன்னு சொன்னார், நீ எம்ஃபார்ம் முடித்தாலும் என் ஊழியத்தை வந்து செய்யுன்னு சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, படிப்பில் வைக்கப்பட்டேன். 2 மடங்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான் +2 முடிச்சுட்டு பிஃபார்ம் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி எம்ஃபார்ம் பிடிஹெச் அதெல்லாம் முடிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். இழந்து போன படிப்பில் வேலையில் நான் வைக்கப்பட்டேன். டைரெக்டாக மேனேஜராக கர்த்தர் மாற்றினார். அதுபோல் ஊழியத்துக்காக கர்த்தர் என்னை அழைத்தார். எனக்கு என்னன்ற தகுதி இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் படிப்பை முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன். ஆனால் நான் கீழ்ப்படியாமல் நான் அதுக்கப்புறம் உலக பிரகாரம் ஒரு ஆசை, நம்ம தான் எம்ஃபார்ம் படிச்சுட்டோமே, இனிமேல் காலேஜில் போய் லெக்சராக வேலை பார்க்கலாம், இல்லைனா ஃபாரினில் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணலான்னு சொல்லி என் எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது. ஆனால் ஆண்டவர் திட்டமாக சொன்னார், என் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் எப்போ ஏற்பட்ட ஜனங்கள் மத்தியில் நான் எப்படி ஊழியம் செய்வேன், வந்தால் எல்லாரும் நீ எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். ஆண்டவர் நீ கீழ்ப்படி அப்படின்னு மட்டும் சொன்னார். நான் கீழ்ப்படியே இல்லை. கடைசியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சென்னையில். அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்தது பஸ்லேருந்து தூக்கி வீசப்படும் போது தான் நான் ஆண்டருக்கு என் வாழ்க்கை மறுபடியும் அர்ப்பணித்தேன். ஆண்டவர் இந்த படிப்பை கொடுத்தது, இந்த உயிரை கொடுத்தது நீர் தானப்பா, உண்மை விட்டுவிட்டு நான் ஓடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மறுபடியும் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன். முழு நேரமாக இன்றைக்கு வரைக்கும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் என்னை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்கள் ஊரில் உள்ள மக்கள்லாம் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, எந்த ஒரு பெரிய மனுஷன் சமுதாயத்தில் அந்தஸ்தில் உள்ள மனுஷன் அவனை நாங்கள் வச்சுக்கிட்டு உடனே நான் தப்பாக சொல்லணும்ப்பா, இப்போ தான் தெரியுது அவன் இதே போல் நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுப்பா, நான் உன்னையே போய் தப்பாக சொல்லிட்டேனா, உடனே போய் நான் தப்பாக சொல்லிட்டேனப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேதனைப்பட்டாங்க. இப்போ அன்றைக்கி பணம் இருந்ததுனால, அவருக்கு பதவி இருந்ததுனால, எல்லாம் இருந்ததுனால எல்லோரும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் எனக்கோ கர்த்தர் மாத்திரமே துணையாக இருந்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்க ரட்சித்தார் என்ற வார்த்தைப்படி பாருங்கள், எந்த இடத்துல வைக்கப்பட்டனோ அதே கிராமத்தில் இன்றைக்கி நான் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிலுவையின் நிழல்ங்கிற ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆவியின் வரங்களால் வல்லமையாக நிரப்பி அநேருக்கு ஆசீர்வாதங்க இம்மட்டும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். போகிற இடத்துலாம் சொல்லுவாங்க, எத்தனையோ சாட்சிகளை சொல்லலாம். நான் அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஆண்டு சாதாரண ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளவில்லை, பலவீனமான மனுஷன் தான். ஆனாலும் கூட பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் கூட இது அநேக வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஊழியத்தை நான் விட்டுட்டேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுனால ஊழியத்தையே பண்ணலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் பெரிய தப்பு பண்ணுறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அவங்களுடைய சித்தத்துக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் இருளில் உட்கார்ந்ததால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிற வார்த்தைப்படி பிசாசு பாருங்கள், ஊழியத்தில் உங்களை வல்லமையாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாட்களை கெடுத்து அவன் கூணி குறி வெக்கப்படக்கூடிய நாட்களுக்குள்ளே வைத்திருக்கலாம். இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ வெக்கப்பட்ட வருடங்களுக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாச்சும் திரும்ப உனக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டப்போகிறார். ஊழியத்தை கட்டப்போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்போகிறார். படிப்பை கட்டப்போகிறார். எந்த வேலை கிடைக்கல நினைக்கிறோம் அந்த வேலையை திரும்ப தரப்போகிறார். திருமணத்திலும் கூட அநேகர் உங்களை கேவலமாக பேசலாம், அந்த திருமணத்தில் அற்புதம் செய்வார். இன்னைக்கெல்லாம் நிறைய பொண்ணுட்டுக்காரங்க வரும்போதெல்லாம் என்ன தெரியுமா கேட்பாங்க, அநேக நாட்களுக்கு முன்பதாக நான் பார்த்துருக்கிறேன், பையன் குடிக்காமல் இருக்கிறானா, தண்ணி அடிக்காமல் இருக்கிறான், நல்ல பையனா அப்படின்னு சொல்லி தான் விசாரிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எல்லா பக்கம் எப்படி தெரியுமா விசாரிக்கிறாங்க, அவன் தண்ணி அடித்தாலும் பரவாயில்லையா, புயலை போட்டாலும் பரவாயில்லையா, வீடு பெரிய வீடாக இருக்கா, கார் இருக்கா, அது போதும், அதுக்கு மேலே எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை, அது கவர்மெண்ட் வேலையா, அப்போ அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைகள் எப்படியோ மாறிவிட்டது. பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் அன்பு தனித்து போன்று நம்ம பார்க்குறோம். எல்லோரும் பண ஆசை உள்ளவர்களாக இருப்பான்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட கொடிய காலத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் கூட எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறதுக்கு பதிலாக 2 பலனை தருவார். நம்ம எல்லோரும் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு லேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. கர்த்தர் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும்னு சொன்ன கர்த்தர், யோசேப்பு அடிமையாக போன ஆண்டவரே, அந்த எகிப்து தேசத்துக்கே அதிகாரம் ஆட்சிய கர்த்தர் இன்று அடிமையை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிரசனத்தை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ரெட்டிப்பான நன்மைகள் கொடுத்து உயர்த்துவீராக ஆண்டவர். எந்த இடத்துல வெக்கப்பட்டார்களோ அவமானப்பட்டார்களோ அதே இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை திரும்ப வாழ்க்கை கட்டி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதின ஆவி இந்த நாட்களில் நீங்கள் கொடுங்கப்பா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுங்க ஆண்டவரே.
என்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ வரங்களை, கிருபைகளை, வல்லமைகளை கொடுத்திருக்கிறது. அதை எல்லாத்தையும் விட்டு நான் வெட்கப்பட்டேனே, அவமானப்பட்டனே என்று ஒடுங்கி போயிருக்கிற உடைய பிள்ளைகளை மறுபடியுமாக எழுப்புவீராக. அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்கப்பா. எந்த இடத்துல வெட்கப்பட்டாலும் அதே இடத்துல வெட்கத்துக்கு பதிலாக நீர் ரெண்டத்தனை பலனை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எல்லோரையும் புறக்கணிக்கிற தேவன் அல்ல, எல்லோரும் எவ்வளவாய் நீ நேசிக்கிற தேவனப்பா. அற்பமாய் எண்ணாதபடி, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகள் அவனை கேட்டுருவார் என்று வார்த்தனபடி பாவியாக, துரோகியாக, எதுக்குமே பிரயோஜனம் என்னையும் கூட கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறையா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதே போல யார் யார் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நீ ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தானே பலன் வரட்டும் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.